அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2024ஆம் வருடத்தில் வேட்டைக்காரன் புதூர் ஸ்ரீலஸ்ரீ அழுக்கு சுவாமிகள் குரு பூஜை பற்றின தகவலை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து ஆனைமலை செல்லக்கூடிய வழியில் ஆனைமலைக்கு அடுத்து இருக்கிற ஊர் தான் வேட்டைக்காரன் புதூர். பொதுவாக பொள்ளாச்சி பகுதிகளில் அழுக்கு சாமியார் கோயில் அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கமாக இருந்துட்டு வருது. ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மிருக சீர்ஷ நட்சத்திர தினத்திலலாம் அழுக்கு சுவாமிகளோட குரு பூஜை நடைபெற்று வருது. குரு பூஜை தினத்தன்னைக்கு காலையில் கொடியேற்றமும் கஞ்சி வார்த்தல் நிகழ்வும் நடைபெறுது. கஞ்சி வார்த்தல் அப்படின்னா கம்பங்கஞ்சி சுவாமிக்கு படைத்து அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கஞ்சி வார்த்தல் நிகழ்வுக்கு ஒரு சுவாரஸ்யமான பின்னணியும் இருக்குது. இந்த பகுதி மக்களோட நம்பிக்கை என்னென்னா, ஒவ்வொரு குரு பூஜை அன்னைக்கும் அழுக்கு சுவாமியார் கோயிலில் நடைபெறுகிற இந்த கஞ்சி வார்த்தல் நிகழ்வில் வழங்கப்படுற கஞ்சியை குடிக்கிறதன் மூலமாக அந்த வருடம் முழுமைக்குமே வீட்டில் மளிகை சாமான்கள் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துட்டு இருக்குது. 2024ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று ஸ்ரீலஸ்ரீ அழுக்கு சுவாமிகளோட குரு பூஜை நிகழ்வு வருது. கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி, அதாவது மறுநாள் மார்கழி 1 பிறக்குது. டிசம்பர் 15 கார்த்திகை 30 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அழுக்கு சுவாமிகளோட குரு பூஜை. இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொள்வோம். குரு பூஜை அன்னைக்கு மாலையில் பார்த்தீங்கன்னா அழுக்கு சுவாமிகளோட வீதி உலா மிகவும் சிறப்பாக நடைபெறும். இந்த நிகழ்வில் வாய்ப்பிருக்கிறவங்க கலந்து கொண்டு சுவாமிகளோட அருளை பெறுவோம். ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய குரு பூஜை பற்றின நிகழ்வு நம்மளுடைய சேனலில் பதிவு செய்யப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலஸ்ரீ அழுக்கு சுவாமிகளோட வேட்டைக்காரன் புதூரில் இருக்கிற ஜீவ சமாதி பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவிடப்பட்டிருக்கு. அதுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.